அதாவது உடனே அவர் இந்த உயரத்துக்கு வரல. விமர்சனங்கிறது அந்த படத்தை பற்றி இருக்கலாம், தனி மனித விமர்சனங்கள்லாம் நிறைய அவர் மேலே வந்தது. அவதூறான பேச்சு இதெல்லாம் தாங்கி தான் அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய பேர் நடுங்கி போய் இதில் நம்ம மேலே அவதூறு. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. ஸ்வஸ்திக் விஷன் வழங்கும் தென்பதியின் இயக்கத்தில் கொடப்பாடி ஜே ராஜேஷ் நடிக்கும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் திரையரங்குகளில். எங்கள் டைரக்டரே அவரை வச்சு எத்தனையோ தடவை கேட்ட படம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பிட்டார். புத்தர் கிளம்புற மாதிரி கிளம்பிட்டாரு. அது வேற எங்கேயும் போகல. அதே தேட்டரில் உட்காந்து படம் தான் பார்த்துட்டு இருந்தாரு. வெளியே அங்கேயெல்லாம் போய் சுற்றலை. காலையிலிருந்து 4 ஷோ பார்த்துருக்கேன். நியூசிலாந்து போகிறோம் குஷி சாங்க்கு. சார் அங்கே பஞ்சி ஜம்ப் நான் பண்ணுறேன் சார். சார் சேஃப்டியான்னு கேட்டேன். ஆல்மோஸ்ட் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் சொன்னார். அப்போ வீட்டுக்கு கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் பஞ்சி ஜம்ப் பண்ண போகிறேன், உயிரோடு தான் திரும்பி வரேன்னு சொன்னார். எப்போவுமே சினிமா வெளியில் வேறு எங்ககிட்ட எல்லாமே அவுட் சைட் மேட்ரு எதுவுமே பேசினதே இல்லை. ஆனால் இப்போ தெரியுது, சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் எல்லாருக்குமே எலெக்ஷன் நடந்ததும் தெரியல, வந்ததும் தெரியல, சிஎம்ஐ உட்காந்துட்டாரு. டைட்டில் வந்து மதுரைன்னு வச்சவொடனே என்கிட்ட சொன்னார், என்னென்ன மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் சார் மீனவ நண்பன் வைப்பார், இது மாதிரி படகோட்டி படம், அது மாதிரி உள்ளுக்குள்ளே அவர் மைண்டுக்குள்ளே ஒரு எம்ஜிஆர். வேறு யார் பற்றியும் பேசினாலும் பிடிக்காது, எம்ஜிஆர் பற்றி பேசவும் பிடிச்சது. நீங்கள் நினைக்கிறீங்களா அடுத்த எம்ஜிஆரா விஜய் சார் கண்டிப்பாக இருப்பாருன்னு? அரசியலில் கம்பேரிசன் இல்லை, பட் அவருக்குள்ள இப்போ இல்லை, லாஸ்ட் எலெக்ஷன்லவே அவர் வரதா பிளான் இருந்தது. ஆனால் அந்த டைமில் தான் ரஜினி சாருமே வந்து வரதா அப்படின்றத சொல்லி எல்லாரும் இருந்தாங்க. அதனால அந்த டைம் வரல. அவர் இப்போ கரெக்டான டைமில் கரெக்டாக வந்தார், ஒரே வாட்டி சிஎம் ஆகிட்டார். கலைஞராகட்டும், பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், இவங்க எல்லாமே ஒரு எம்எல்ஏவாக இருந்து ஒரு மினிஸ்டராக இருந்து தான் சட்டசபைக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராக வந்தது வரலாற்றிலே விஜய் மட்டுமே. விஜய் சார்கிட்ட என்னன்னா இந்த அப்சர்வ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே தாண்டி ஒவ்வொரு படத்தில் அந்த இம்ப்ரூவைசேஷன் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு மெனக்கடல் போட்டு என்னை நம்பி ஆடியன்ஸ் காசு கொடுத்து படம் பார்க்க வைக்கிற அவங்க சாட்டிஸ்ஃபைடாக போகணுன்றதுக்காக ஏதோ ஒரு மெனக்கடல் இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையாக இருக்கட்டும், தமிழன் படத்துலையாக இருக்கட்டும், அவருடைய டான்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயுமே. ஆனால் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காருல, இத்தனை வயசு ஆனாலும் அவர் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களே. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் 2 பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். மஜித் சார், அவர் கூட நல்ல நெருக்கமாக பழகியிருக்கேன். ஒரு கதை கேட்டாலும் சரி, ரொம்ப கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே எஸ்னோலாம் சொல்ல மாட்டார். வெயிட் பண்ணியிருந்து அந்த நீங்கள் சொன்ன கதையை திருப்பி சொல்லுவார், நான் ஃபுல் வாங்கினேன் அப்படிங்கிறது. பிடிச்சிருக்குன்னா உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவார். இந்த கதை வேறு மற்றவங்களுக்கு பிடிக்கலாம், பெருசாக போகலாம் அப்படின்னு யாருமே அந்த ஹட் பண்ணாமல் சாப்பிட்டா போகக்கூடாது. என் படம் நான் பண்ணும்போது கூட தமிழன் படம் கதை சொல்லி முடித்தோடனே லவ் ஆக்ஷன் தான் அப்போ அந்த டைம் பண்ணியிருந்தார். முதல்ல என்னுடைய படம் தான் அவர் சோசியல் கொண்டு வருது. பார்க்கும்போது அது சொல்கிறாரு, லவ்விலேருந்து இப்போ என்னை இந்த படம் தான் என்னை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாரு. சேஞ்ச் பண்ணல, பட் அதை இன்வால்வ்மெண்ட்டாக பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தில் கூட அவர் எந்த விஷயத்தை தலையிட மாட்டார். டான்ஸ் மட்டும் இல்லைங்க, அவர் ஃபுல்லாக போய் டான்ஸில் ஒரு வேகமெல்லாம் ஆடிலாம் பார்க்க மாட்டார். இங்கேருந்து நீங்கள் இந்த மாஸ்டர் ரிகர்சலாக பண்ணுறாங்க இல்லையா, அதை இங்கேருந்தே வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ணிட்டு தன் மைண்டில் அந்த கை நாள் செய்கையிலே அவர் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அதுக்கு ஒரு மொமெண்ட்டுக்கே போவார். அதே மாதிரி டப்பிங் பேசினாலும் சரி, சும்மா எல்லோரும் இந்த ஒரு ரீல் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேச மாட்டார். ஃபுல் ரீலும் சரி போட்டாலும் அவ்வளோ ரீலும் ஒரு 10 நிமிஷம்னாலும் அது ஸ்ட்ரைட்டாக ஒரே டைட்டில் பண்ணக்கூடியவர். ஸோ அவங்க பேசிக்காக அவங்க மாமா, மதர், அப்பா எல்லாமே சினிமா ஃபீல்டில் இருந்ததுனால அவர் அந்த பிளட் அவருக்குள்ளே வந்துச்சு. ஓகே, ஆமாம். அதனால் அவர் இன்றைக்கி எனர்ஜிக்காக ஆடுறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அது சொல்லுவாங்களே பெரிய வரப்பிரசாதங்கிற மாதிரி. நம்ம இன்னும் அவர்கிட்டே நான் கேட்டேன், நீ இத்தனை வயசுலேயும் அப்படின்னாரு. ஒன்று சிரிப்பு தான் எனர்ஜி. 2வது இந்த அதிகமான ஃபுட்டும் எடுத்துக்க மாட்டார், ரொம்ப டைட் தான். நான் இந்த நொறுக்கு தண்ணியெல்லாம் அவர் சுத்தமாக எடுக்க மாட்டார். 3/4 வயிறு சாப்பிடுவோமாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவருடைய ஃபுட்டு எடுத்துக்கிறது. ஸோ 2வது வந்து யோகா, ஆழ்ந்த சிந்தனை, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாமல் இருக்கனால அவர் திறமை இன்னும் மேலும் மேலும் வளருது. அதனால் அவர் டான்ஸ் பண்ணுறதோ ஆக்ஷன் பண்ணுறதோ இன்றைக்கி சிஎம்மாக இதை விட இன்னும் மேலே உயரத்துக்கு போவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ரங்கநாதன் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து முதல்ல அவர் வந்து ஸ்க்ரீனில் நிற்கும் பொழுதே
எத்தனை விமர்சனங்கள் வந்துச்சு. நீங்கள் பேசும்போதுமே சொல்லியிருக்கீங்க, நேரடியாக பத்திரிகை ஆஃபீஸ்க்கே நாங்கள் போயிட்டோம் கேட்குறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே தாண்டி ஆரம்ப காலகட்டங்களில் சார் சந்தித்த அந்த விமர்சனமாக இருக்கட்டும், ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து கேமரா முன்னாடியே நிற்க தெரியாது அப்படின்லாம் சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு கலெக்ஷன் ரீதியாக அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற வரைக்கும் உட்காந்துருக்காரு. அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு? அவர் சந்தித்த விமர்சனங்களும் அவமானமும் என்னென்ன சார்? அது என்னென்னா நிறைய, அதாவது விமர்சனங்கிறது அந்த படத்தை பற்றி இருக்கலாம், தனி மனித விமர்சனங்கள்லாம் நிறையா அவர் மேலே வந்தது. நிறையா அதாவது உடனே அவர் இந்த உயரத்துக்கு வரல. நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள், அவதூறான பேச்சு இதெல்லாம் தாங்கி தான் அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கார். ஆனால் எல்லாத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கிட்டார். அதுக்கு என்ன காரணம்னா, நான் தான் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு மைண்டில் ஏற்றிக்கிட்டார். அதனால் மற்றதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கல. அதே மாதிரி எங்கள் டைரக்டரே அவரை வச்சு எத்தனையோ தடவை கேட்டு படம் பண்ணல. திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பிட்டார். காணோம். தேடுறோம். உதயம் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்காரு. நைட் வேறு எங்கேயும் போகல. காலையிலேருந்து ஒவ்வொரு தேட்டராக படம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ போய் படம் பார்த்துருக்க போய் பிடிச்சோம். நடிகர் வந்துட்டீங்க. வருவேன் அப்படின்ட்டு. ஆமாம், வர்றேன். படம் ஆரம்பிப்பார். அப்பா வர்றேன், இல்லாட்டி வரமாட்டேன்ட்டார். அப்பவும் அவர் வந்தது கூட சார் எங்கள் டைரக்டர் சார் சொன்னார், சார் நடிக்கணும்னு இவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குல்ல, ஒரு சீன் ஒன்று பண்ணி காட்டு அப்படின்னார். நடித்து காட்டணும். அண்ணாமலையில் ரஜினி சார் பண்ணார், அந்த தொடையை தட்டி பேசுவார். அதை அவர் பேசி நல்லா அதே பெர்ஃபார்மன்ஸ். சார் ரஜினி சார் எவ்வளோ வீரியமாக பேசினாரோ அந்த அளவுக்கு வீரியமாக பேசினார். இவர் மேலே ரொம்ப கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பார். என்னென்னா ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் ஃபுல்லாக ஆடுவார். சாங் இருக்கு இல்லையா, சாங்கில் வந்து ஒரு பிஜிஎம் வரும், அது வந்து ஃபுல்லாக ஆடுவார். அது அப்போ பெருசாக பேசப்பட்டது. நிறையா கிளாப்ஸ் அவருக்கு கிடச்சிது. அது பெருசாக இருந்தது. அப்புறம் எல்லா படத்துலேயும் ஒரு சாங்காவது பாடிடுவார். இப்போ என் படத்துலையும் பாடியிருக்காரு. இப்போ இருக்கிற டைரக்டர்கள் மஜித் படத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடினாங்க. ஆமாம், அது மாதிரி. இப்போ அப்புறம் அவருக்கு காமெடி பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசிப்பார். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ கவுண்டமணி அண்ணனையெல்லாம் ரொம்ப ரசிப்பார். ரசிகர் படத்துலலாம் ஆனால் எப்படியாவது அவர் அண்ணனை நடிக்க வைங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் போய் பேசி அவரை ஒரு ட்ராக் மாதிரி அந்த கதையில் பண்ணார். பேசிக்காகவே நல்ல நகைச்சுவை உண்டு. அதனால் யார் என்ன விஷயம் சொன்னாலும் பளிச்சுன்னு சொல்லாமல் அது கொஞ்ச நேரம் ரசித்து திருப்பி அதை பற்றி பேசுவார். அதே மாதிரி அது கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசுகிறதுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆரம்பிச்சு. ஓகே, முதல்ல அந்த ஸ்லாங்கை ஏனுங்கண்ணா என்னங்கண்ணாங்கிறது இவர் கோயம்புத்தூருங்கிறதுனால அந்த ஸ்லாங் அவருக்குள்ளே உள்ள கொண்டு வந்துட்டு. ஓகே, நீங்கள் பேசும்போதுமே சொல்லியிருந்தீங்க அந்த சூப்பர் ஸ்டாருடைய வசனத்தை வந்து அழகாக அப்படியே பேசி காமிச்சார் அப்படின்னு. விஜய் சாருமே சொல்லியிருக்காரு, நான் நிறைய ரஜினி சாருடைய படங்கள் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது கூட நடிக்கும்போது இதெல்லாம் பார்த்ததுண்டா? அவருடைய மேனரிசம் அவர்கிட்ட இருக்குங்க. இல்லைங்க, அவருடைய நடிச்சு காட்டுறப்பதான் அந்த படத்தை நடிச்சு அவருடைய எந்த யாருடைய ரசமுமே இருக்காது. ஒரு யூனிக் ஸ்டைல். ஆமாம், விஜய்க்குன்னு ஒரு தனி ஸ்டைல், அது அவரோட இதில் தான் அவர். ஓகே, நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம் இல்லையா அந்த விமர்சனங்கள். அந்த டைமில் என்னன்னா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னாலே ஒரு செல்ஃப் டவுட்குள்ளே வரும் இல்லையா. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விமர்சனத்தையும் தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்ததுலாம் கேமரா முன்னாடி நிற்கும்பொழுது அந்த ஷைனஸ், ஐயோ இங்கே நிற்கணுமா, எந்த இடத்துல நிற்கணுங்கிறது, அந்த ஒரு தடுமாற்றம், டான்ஸ் ஆடும்பொழுது இப்படி ஆடணுமா, இந்த மாதிரியான தடுமாற்றம் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து சொன்ன மாதிரி முதல்ல அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பையன், அப்புறம் ஒரு டைரக்டருடைய மகன், அப்புறம் அந்த வீட்டில் நிறைய ஷூட்டிங் நடக்கும். எல்லாமே அவர் இப்போ வாட்ச் பண்ணுவார். அவருக்கு போய் நம்ம இங்கே நிற்கிறதுக்கு தெரியாது, அங்கே நிற்கிறது தெரியாது, டான்ஸு அதெல்லாம் நம்மகிட்ட அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய், அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். எல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்குவார். மெமரி பவர் இருக்குது. ஒரு 10 பக்கம் டைலாக்னாலும் ஒரு 2 தடவை பார்த்துட்டு அப்படியே பேசிடுவார் ஃப்ளோவாக. அந்த அளவுக்கு எல்லா வகையிலும் அவருக்கு கெப்பாசிட்டி இருந்தது. நான் தான் சொன்னேன், சினிமாவில் நடிக்க வைக்கலையானா வீட்டு விட்டு கிளம்புற மாதிரி தான். புத்தர் கிளம்புற மாதிரி கிளம்பிட்டார். அது வேற எங்கேயும் போகல. அதே தேட்டரில் உட்காந்து படம் தான் பார்த்துட்டு இருந்தார். வெளியே அங்கே இங்கெல்லாம் போய் சுற்றலை. காலையிலேருந்து 4 ஷோ பார்த்துருக்கேன். காலையில் 10-11 மணிக்கு ஆள் இல்லை. நைட்டு அது 9-10 மணிக்கு தான் நாங்களே உதயம் தேட்டர் தான் இருக்காரு. ஷோ போய் பார்த்தோம். எல்லாருமே போகணும். நீங்கள் வந்து சொல்லும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்கல்ல, அவர்கிட்ட அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்குது, காமெடியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு வந்து யூத்தில் வந்து விவேக் சார் அந்த ஒரு காம்போ இருக்குல்ல, எந்த அளவுக்கு சார் அது இருக்குது? ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு காமெடியெல்லாம் வந்து அதெல்லாம் பழைய காமெடின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சீன் எல்லாம் டிவியில் வந்துச்சுன்னா உட்காந்து இந்த நல்லாயிருக்கும் இந்த சீன் அப்படின்னு பார்க்குற ஆட்கள் இருக்காங்க. ஆன் த ஸ்பாட்டில் அந்த பிடிஎஸ் சீன்லாம் எப்படி சார் இருந்துச்சு? ஆக்சுவலாக உண்மையிலே விஜய் சார் என்கிட்ட சொன்னார், ஆனால் என்னென்னா விவேக் சார் என்னோடய இன்ட்ரடக்ஷனோட அவர் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருக்குண்ணா அப்படின்றாரு.
எல்லா சீனுமே இது பண்ண ஒரு சீன் வந்து நான் ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது சொல்லணும்னு நினச்சது என்னன்னாக்கா அவர் வந்து விஜய் சார் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். அப்படியே கை வச்சுட்டு ஒரு மேஜிக் பண்ணுற ஒரு ஹிப்னாட்டிசம் மாதிரி பண்ணுவார்ல. இது அப்படியே நைட் எஃபெக்டில் என்னன்னாக்கா வந்து விவேக் சாரும் இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருப்போம், தூங்கவே விட மாட்டார். இது பண்ணிகிட்டே இருப்பார். ஒரே டென்ஷன். அதுக்குள்ளே ஏர்லி மார்னிங் பாலே போட்டுருவான். அந்த சீன் நடிக்கும்போது விஜய் சார் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணார். ஆக்சுவலாக மேக்ஸிமம் விஜய் சார் நைட் ஷூட்டிங்னால அது என்னன்னாக்கா நாங்கள் வந்து ஆக்சுவலாக 2 o'clock முடிச்சிருந்தோம். ஆக்சுவலாக 5 o'clock வரைக்கும் அந்த சீன்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணார். விவேக் சார் வந்து ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார். விவேக் சார் காமெடி இவர் ரொம்ப ரசித்தார். ஓகே. ஆக்சுவலாக இவரே நல்லா காமெடி பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் விவேக் சார் பண்ணது ரொம்ப ரசித்து பண்ணியிருந்தார். சரி, ரொம்ப பிடிச்ச சீன். அதே மாதிரி வந்து மஜித் சார்ட்ட கேட்க, டெல்லி கணேஷ் சார் கூட ஒரு சீன் வரும் இல்லையா தமிழன்ல, சிகரெட்டை நிறுத்தினியான்னு வரும். அவர் வந்து நிறுத்திட்டேன் சார்னு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அதில் பின்னாடி என்ன சார் நடந்துச்சுங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த சீன் டெல்லி கணேஷ் சார் இவங்கன்னு சொல்லும் போது அது எல்லாமே ஞாபகம் வருது. பிடிஎஸ்ஸாக என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான நகைச்சுவை அவங்க 2 பேருக்குள்ளே இருந்துச்சு? அவருக்குள்ளே பேசிக்காகவே டெல்லி கணேஷ் சாருக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு உண்டு, விஜய் சாருக்கு நகைச்சுவை உணர்வு உண்டு. அந்த காம்போ தான் அது அந்த சீனை அவ்வளோ தூரம் சக்ஸஸாக வர வச்சது. ரெண்டாவது ஆக்சுவலாக அவர் சட்டை ஒன்று போட்டிருப்பார். அந்த சட்டைக்குள்ளே ஒரு சின்ன சட்டை மாதிரி தைச்சிருப்பாங்க. இது அவரே ரெடி பண்ணி தைக்க சொன்னது. யார்? விஜய் சாரே சொன்னது. எனக்கு அந்த சீனில் ஐடியாவே இல்லை. இன்னும் பார்த்தோன்னா சட்டையை பார்த்தீங்களா பாரு, அதுக்கு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாரு. இன்னும் சட்டைக்குள்ளே ஒரு சட்டையாக பாரு, எல்லாம் சேட்டைன்னு. அதனால் 2 பேருமே இன்வால்மெண்ட்டுங்கிறதுனால அந்த சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. விஜய் சார் கூட இந்த ஒரு காமெடி சீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இந்த ஒரு காம்போ நல்லா இருக்குன்னா எந்த ஒரு காம்போ நல்லா இருக்கும் விஜய் சார் கூட? சச்சின் படத்தில் சச்சின் வடிவேல் சார் கூட அசத்தலாக இருக்கும். அதெல்லாம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சச்சின் அந்த ஒரு மேனரிசமும் அழகாக இருக்கும். கில்லி காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது 2ம் என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். அங்கே பாருங்க, கில்லினாலே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ப்ரொடியூசராக உங்களுக்கு எந்த ஒரு காம்போ? இல்லை, கில்லியும் சிவகாசிலையும் வடிவேலும் இல்லை, விவேக்கும் இல்லை. 2 பேரும் இல்லை. விஜய் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு எங்களுக்கு. கில்லியில் வந்து தங்கச்சி என் ஃப்ரீக் அவுட் ஆகி பேசியிருப்பார். சிட்டிபாபு இவங்க தான் இருந்தாங்க ஆக்சுவலி. ஓட்டேர் நரி இந்த மாதிரி இவங்களோட தான் ஃபஸ்ட் டைம் ஃபேமஸ் காமெடியன்ஸ் யாருமே இல்லாமல் ஓன்லி விஜய் சார் காமெடியே கில்லிலையும் சரி சிவகாசிலையும் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் அவருக்கு ஏதோ இது பண்ணோன்னு இருக்குது. இப்போ நாங்கள் நியூசிலாந்து போகிறோம் குஷி சாங்க்கு. நியூசிலாந்து போனோடனே சார் அங்கே பஞ்சி ஜம்ப் நான் பண்ணுறேன் சார்னாரு. எனக்கு சொல்லி நான் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு நானும் கேமராமேன் ஜீவா போனோம். அங்கே வந்து ஒரு இடத்துல பஞ்சி ஜம்ப்னு போர்டு பார்த்தேன். இன்னும் விஜய் பஞ்சி ஜம்ப் பண்ணுறேன்னாரு. ஜீவா வா பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா பிரிட்ஜு மேலே அந்த மேலே ஜம்ப் பண்ணுறது ஷார்ட்டு. அதில் கரெக்டாக எத்தனை மணிக்கு லைட் இருக்கும், 11:30க்கு இருக்கும். கரெக்டாக அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணி நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு வந்தோம். அப்போ ஊர்லேருந்து விஜய் வந்தார். விஜய் பஞ்சி ஜம்ப் பண்ணலான்னு சொன்னீங்க பண்ணணும் சார், சேஃப்டியான்னு கேட்டார். இவர் என்ன கேட்டார்னா ஆல்மோஸ்ட் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் சொன்னார். கேமராமேன் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை விஜய் சும்மா தமாஷா பசங்க கூட ஜம்ப் பண்ணுறாங்க, நீ வந்து பாருங்கள், ஓகேன்னா பண்ணோம், இல்லைன்னா அப்படின்னு. நெக்ஸ்ட் டே வந்து அப்போது ஜோதிகா ஹீரோயினும் அவங்களுக்கு ஷார்ட் இல்லை, அவங்களும் இருக்காங்க. நக்மா அவங்க கூட துணைக்கு வந்தாங்க. கரெக்டாக வந்து 11:30க்கு இந்த ஜம்ப் பண்ணால் கரெக்டாக பிடிச்சா அந்த ஷாட் ஹைலைட்டாக இருக்கும் அந்த பஞ்சி ஜம்பில். அப்போ வீட்டுக்கு கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் பஞ்சி ஜம்ப் பண்ண போகிறேன், உயிரோடு தான் திரும்பி வரேன்னு சொன்னார். சொன்னார். அதான் இதாக இருந்தது. அவ்வளோ பர்ஃபெக்டாக அது பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, நாங்கள் பஞ்சி ஜம்ப் பண்ணுறோன்னாரு. சரி, ஒரு காரு கொடுத்து அங்கே வச்சுட்டு நீங்கள் 2 பேர் ஜம்ப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நக்மாவும் ஜோதிகாவும் அங்கே விட்டு நாங்கள் போயிட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் டைப் பண்ணி 1 2 3 ஜம்ப் பண்ணோடனே அவங்க ஜம்ப் பண்ணோம். இவங்க என்ன பண்ணாங்க, புஷ் பண்ணுவாங்கன்னு அவங்க 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. நல்ல வேலை ஒருத்தர் ஜம்ப் பண்ணி ஒருத்தர் வாங்காமல் அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி ஒரு த்ரில்லாக இருக்கும். அது அந்த மேலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி திருப்பி அது ஸ்டிங்காகும். அது ஒன்று. அதே மாதிரி ஷில்பா செட்டியோட குஷியில் ஒரு சாங் எடுத்தோம் கல்கட்டாவில். ஃபஸ்ட் டைம் ஷில்பா செட்டியோட ஒரு சாங் பண்ணுறேன், மேக்கரினான்ட்டு. அவர் அப்போ சொன்னார், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் ஷில்பா செட்டி நடிக்கிறேன்டா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார். எப்போவுமே சினிமா வெளியில் வேறு எங்ககிட்ட எல்லாமே அவுட் சைட் மேட்ரு எதுவுமே பேசினதே இல்லை. ஆனால் இப்போ தெரியுது, அப்போ அவரோட ஜர்னியில் வர லாங் வரும்போது சோஷியல் இருக்கிற படங்கள் நிறையா நடித்து மக்களுக்கு ஏதோ செய்யணுங்கிறது ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே அவருக்கு பதங்க இருக்குது. ஒரு வாட்டி எல்லாருக்கும் தெரியாது, ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஃபேன்ஸை கூப்பிட்டு ஒரு கொடி இன்ட்ரடியூஸ் பண்ணார் எஸ்எஸ் சார். இப்போ அவங்க எல்லாம் இப்போ பாலிட்டிக்ஸ்க்கானு கேட்டாங்க.
இல்லை இது ரசிகர் மன்றத்துக்காக கூடிய அப்படின்னு. ஆனால் இன்னர் மீனிங் அப்போவே உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நாங்கள் எல்லாமே கெஸ் பண்ணோம். இப்போ இன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகி எல்லாருமே ஒரு ஆக்சுவலி பிரமிப்பாக இருக்குது. சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் எல்லாருக்குமே எலெக்ஷன் நடந்ததும் தெரியல, வந்ததும் தெரியல, சிஎம்ஐ உட்காந்துட்டாரு. அது என்னென்னா டைரக்டருடைய கனவு. ஆமாம், அதுதான் நான் அவருக்கு சொன்னேன். அன்றைக்கி சொன்னபோது கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுடைய கனவு நிறைவேற போகுது, கங்க்ராச்சுலேஷன் சார். நான் அப்படியே ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சொன்னேன். அவருடைய ட்ரீம் தான் சார் சொன்ன மாதிரி. அவருக்கு என்ன இருக்குது, அது விஜய் சாருக்கு மைண்டில் ஒரு நல்லா ஏறிடுச்சு. ஓகே, ரத்னம் சார் சொன்ன மாதிரியே உங்களுடைய பட ஷூட்டிங் அந்த டைம்லலாம் பிஹைண்ட் த கேமரா வந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கா சார் அஜித் சார்? அதாவது என்னுடைய படத்தில் அந்த ஒரு டெல்லி கணேஷ் கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக போய் ஒர்க் பண்ணுவார். ஒர்க் பண்ணும்போது டெல்லி கணேஷ் சொல்லுவார், தலைகளெல்லாம் நல்லா சீவிட்டு பட்டனெலாம் போட்டு ஒழுக்கமாவா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சீப்பை வச்சுட்டு தேடுவார், கண்ணாடி எங்கேயும் இருக்காது. ஒரு கார் இருக்கும், காருக்குள்ளே ஒரு இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டருக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. இப்போ அவர் போய் எல்லாம் அதில் சீவிட்டு ஜிப்பு வந்துருக்கோ அதை போய் போட போவார். இந்த காட்சி எடுக்கிறோம். இந்த காட்சியை வந்து அவர் நீங்கள் செஞ்சு காட்டுங்கிறார். என்னைய ஒரு திருப்பு செஞ்சு காட்டுறேன், சிரிக்கிறாரு. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த கண்ணாடிக்கிட்ட நான் க்ளோஸ் போகிறேங்கிறத பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை நம்மளை செய்ய சொல்லி சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த ஜிப்பு போடுற சீனு பண்ணுறாரு. அப்போ இறங்கும்போது அந்த லேடி பார்க்கும். அந்த ஆக்சுவலாக அந்த லேடிக்கு இந்த சீன் தெரியாது. அவங்க கண்ணாடி இறக்கணும் சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு விஜய் சாருக்கு அந்த சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. அந்த சீக்வன்ஸை நினைக்கும் போது ஒரு சிரிப்பு நாங்கள் வரோம். அதே சமயம் அந்த நகைச்சுவையும் இருக்கும். அதே சமயம் அந்த படத்தில் ஒரு கிளைமாக்ஸு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, அதில் 2 பேர் டெத் ஆகிட்டாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு அவர் துடிச்சாருங்கிறதையும் நான் நேரில் பார்த்தேன். அந்த ஒரு சிரிப்பும் அவர்கிட்ட உண்டு. அதே மாதிரி சீரியஸான ஒரு நம்மளால் ஒரு உயிரோ எதுவுமே பேரக்கூடாது, அந்த ஒரு பற்று சொல்லுவாங்க இல்லையா, இந்த மனித நேயம்னு சொல்லுவாங்கள்ல, அது அவர்கிட்ட நிறைஞ்சிருக்கிறது பார்த்தேன். அந்த எண்ணம் அதுதான் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வின்சென்ட் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரியான விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு? எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு அவர் கோரியோகிராஃபர் பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஒரு விஷயம். என்ன அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இது. ரொம்ப இந்த சாங் வந்து பார்த்தோன்னா மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா 3 hours 4 hours வந்து அஃப்கோர்ஸ் ராஜேஷ் சுந்தர் மாஸ்டர் அவங்க குரூப்பு அது வந்து அது கொரியோகிராஃபர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸு வந்து 4 hours பண்ணியிருப்பாங்க. இவர் கூட சரிப்பா ஹீரோ கூப்பிடலான்னு ஹீரோ வந்து உட்காருவாருங்க. அங்கே உட்காந்தாருனாக்கா ஒரு தடவை பார்ப்பாருங்க. ஆப்போசிட்டில் தான் பார்ப்பார், பக்கத்துலேருந்து கூட ஆட் பண்ணுறதுக்கு கூடாது, ஆப்போசிட்லேருந்து பார்ப்பார். அவர் இப்படியே பார்த்துட்டு இருப்பார். சொன்ன மாதிரி இப்படின்னு பார்ப்பாரு. அங்கே போய் நிற்பார், போட சொல்லுவார், டேக். இது வந்து அதுதான் அவருடைய எப்படின்னே எனக்கு தெரியல இது. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அதான் ஜாலியாக அப்படி இப்படி பேசிகிட்டே இருப்பார். எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு தடவை வேட்டைக்காரன் ஷூட்டிங் போய்ட்டு நல்ல எமோஷனல் சென்டிமெண்ட்ஸ் இது. நான் உட்காந்து அவரோட ஒரு 1 hour உட்காந்து ஜாலியாக கேஷுவலாக அப்படியே டேரக்டர்லாம் ஓட்டிட்டு, அவர் டேரக்டர் என்னுடைய அசிஸ்டன்ட் தான், அவரை பற்றிலாம் பேசிட்டே இருந்தேன். இப்படிக்கிட்ட போய் பார்த்தோன்னா வந்து அவன் ஃப்ரெண்டு இறந்துருப்பா சீன் பண்ணியிருப்பார். அவர் அப்படியே அழுது முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வர்றாரு. நான் பக்கத்தில் உட்காந்து அப்படியே மறட்சியாக பார்த்தேன். உண்மையிலே அது வேறு அது. ஆனால் இன்னொன்று எனக்கு விஜய் சாருக்கு வந்து எனக்கு தெரியும் அந்த விஷயத்தில் அவருக்குள்ளே வரணும். ஏன்னா ஒரு டைட்டில் வந்து மதுரைன்னு வச்சவொடனே என்கிட்ட சொன்னார், என்னென்ன மதுரை அப்படின்னு வச்சுருக்காரு. எம்ஜிஆர் சார் மீனவ நண்பன் வைப்பார், இது மாதிரி படகோட்டி வைப்பார். அது மாதிரி உள்ளுக்குள்ளே அவர் மைண்டுக்குள்ளே ஒரு எம்ஜிஆர் மதுரைன்னு வச்சா என்னடா எதுக்கு நான் மதுரை, என்னடா மதுரைன்னு வச்சா நம்ம ஆடியன்ஸ் அவங்களோட ஒரு ட்ராவல் பண்ண. இப்போ நாங்கள் வந்து என்னன்னாக்கா அவர் வந்து எம்ஜிஆரை பற்றி பேசினா நல்லா லிசன் பண்ணி கேட்பார். என்னோடய எல்லா படத்திலும் நான் சாங் என்ன பண்ணணும்னா எதனா ஒரு பிட்டு வந்து எம்ஜிஆர் சாங் இருக்கும். நான் சொல்லுவேன் விஜய் சார் இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அவருக்கு அந்த ஒரு இதில். ஆனால் அரசியலுக்கு வருவார் சத்தியமாக எனக்கு தெரியாது. எனக்கு அது ஒரு ஐடியா கிடையாது. எம்ஜிஆர் சாங்கை பற்றி பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பார். வேறு யாரை பற்றி அதான் சொன்னல, வேறு யாரை பற்றியும் பேசினாலும் பிடிக்காது, எம்ஜிஆர் பற்றி பேசாமல் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் இப்போ தான் எனக்கு தோணுது. ஓகே, ஆனால் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்கா எம்ஜிஆர் சாரை வச்சு பர்டிகுலராக பேசினதா ஒரு கான்வர்சேஷன்? எம்ஜிஆர் வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னாக்கா அவர் சாங்கை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அவரும் எம்ஜிஆர்லாம் வந்து வேற அதெல்லாம் நம்மளாம் வேறு அப்படி தான் பேசுவார். பயங்கர மிகை பற்றி தான் பேசுவார். ஆமாம், மிகப்படுத்தி பேசின ஒரே வேலை எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் கூட பேசும்போது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள்
நடிக்க வந்ததுக்கப்புறம் அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தார். அதை பற்றிலாம் அவருடைய சாங்ஸு, ஒரு ஒரு மனிதன் வந்து சமூகத்தில் வந்து எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுக்கு மகனாக எப்படி இருக்கணும், அப்பாவுக்கு மகனாக எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் எம்ஜிஆர் வந்து அப்படியே வாழ்ந்துருக்கார் படத்தில், தன்னுடைய கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காருங்கிற விஷயமெல்லாம் அப்போவே அவர் கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பித்தார். எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெருமையாக பேசுவார், சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவார், அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இடையில் கேட்பார் அவர். அதில் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கலைஞராகட்டும், பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், இவங்க எல்லாமே ஒரு எம்எல்ஏவாக இருந்து ஒரு மினிஸ்டராக இருந்து தான் சட்டசபைக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராக வந்தது வரலாற்றிலே விஜய் மட்டும்தான். எனக்கு என்னென்னா சார் சொல்லும்போது எம்ஜிஆர் சார் பற்றி பேசும்போது ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் சாரை விட பர்சன்டேஜ் வைஸ் விஜய் சார் அதிகமாக இருக்கார். இந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நன்றி சொல்லும் இடத்துலையுமே நிறைய பேர் இந்த கம்பேரிசன்லாம் போட்டிருந்தாங்களே, எம்ஜிஆர் சாருடைய இடத்துக்கு விஜய் சார் வந்துட்டாருன்ற கம்பேரிசன் போட்டோன்னே விஜய் சார் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அவர் வேற நான் வேற, யாராலையுமே அந்த இடத்த பிடிக்க முடியாதுங்கிறத அந்த அன்பை வெளிப்படுத்தின மாதிரியும் இருந்துச்சு, அவர் உண்டான ஒரு மதிப்பை வெளிப்படுத்தின மாதிரியும் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே இந்த நம்பர், இந்த பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் தான் அந்த எம்ஜிஆர் சார் பற்றின விஷயங்களையுமே சொல்லியிருந்தீங்க, இந்த பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் இது எல்லாமே எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது வந்து என்ன ஒரு விஷயம்னாக்கா பாருங்கள், எம்ஜிஆர்ன்றது ஒரு லெஜண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர் தன்னை கம்பேரிவ் யார்கிட்ட பண்ணிக்கவே மாட்டார். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சாருக்கு என்னன்னாக்கா அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் அன்றைக்கி ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம். நான் கேட்டேன், நான் ஒரு நாள் நல்லா ஒரு சாருடைய படம் தான், நான் வந்து கில்லி படம் பார்த்துட்டு நான் விஜய் சார் ஃபோன் பண்ணுறேன், நான் என்னென்னா மராட்டின்னு அட்டி வேறு லெவலில் இருக்கிற படம் சூப்பர் ஹிட்னு அப்படின்னா அது ரொம்ப அமைதியாக கேஷுவலாக இருக்குது. அப்படியாண்ணா அவ்வளோதாங்க பாரு, அதுக்கு ஓவர் ரியாக்ஷன் கூட இருக்காது. அவருக்கு ஒரு வெற்றியை கூட ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கூடிய ஆள். தேர்தலுக்கு முன்னாடியே அவருக்கு வாழ்த்து சொன்ன ஒரு ஆள்னா அது ரத்னம் சார் தான். நீங்கள் நினைக்கிறீங்களா அடுத்த எம்ஜிஆரா விஜய் சார் கண்டிப்பாக இருப்பாருன்னு அரசியலில்? இல்லை, அதான் இப்போ சொன்ன மாதிரி கம்பேரிசன் இல்லை, பட் அவருக்குள்ளே இப்போ இல்லை, லாஸ்ட் எலெக்ஷன்லவே அவர் வரதா பிளான் இருந்தது. ஆமாம், எனக்கு தெரியும். அப்போது சுச்சுவேஷன் இப்போ கரெக்டான டைமில் கரெக்டாக வந்தார், ஒரே வாட்டி சிஎம் ஆகிட்டார். அரசியல் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்குது. லாஸ்ட் டைமே கேப் விட போகிறேன் பாலிட்டிக்ஸான்னு கேட்டேன், ஆமாம் அப்படின்னாரு. அப்போது கமல் சார், ரஜினி சார் அவங்க எல்லாம் திருப்பி இறங்குறாங்கன்னு, சீனியர்ஸ் இருக்காங்கன்னு எதுக்கும் தெரியல, அப்போ வரல. இப்போ அவருக்கு அதான் நான் சொன்னேன், ஒரு கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் எஸ்ஏ சாருக்கு முதல்ல இருந்து அவருக்குள்ளே அவங்க ஃபாதருக்கு இருந்தது, அது இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஃபுல்லாக, சின்ன வயசில் இருந்து மைண்டில் இருக்குது இப்போ. ஆனால் அதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ப்ரைம் மினிஸ்டர் இன்றைக்கி காலையில் போட்டிருக்காங்க, எதுவுமே ப்ரெஸ்ஸோடு பேசும்போது, உங்கள் மாதிரி ஆளுங்களோட பேசும்போது அப்சர்வ் பண்ணுங்கள், கேட்டுங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு போட்டிருந்தாங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில். ஆனால் ஒரிஜினலாகவே அவர் ஜாஸ்தி பேச மாட்டார், அப்சர்வ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கார் அசம்பிளியில் பார்த்தாலும். ஸோ அவருக்கு செயல் தான் தவிர பேசுகிறது கம்மி, செயல் ஜாஸ்தி. அதுதான் நடைமுறையில் இருக்குது, அதான் செய்வார் விஜய் சார் கண்டிப்பாக. எல்லாம் எதிர்பார்த்து. ஆனால் என்னென்னா எலெக்ஷனில் கூட நான் ஓட்டு போட போனேன், சின்ன பசங்க எல்லாமே ஓட்டு இடத்துக்கு பூத்துக்கு இது வரைக்கும் பார்த்ததில்லை, எல்லாமே பெரியவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நீங்கள் விசிலுக்கு தான் போட்டிங்களா, அங்கே பார்க்கணுன்னு கூட வந்திருக்காங்க. அதாவது அரசியல் ஈடுபாடு இருக்கிறவங்க அவங்க இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்கள தான் போடுவாங்க. ஆனால் நியூட்ரலாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் பசங்களோட ஹாப்பினஸ் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி அவங்க சந்தோஷம் பார்க்கலான்னு போட்டிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி பசங்க, லேடிஸு, அப்புறம் யூத்து எல்லாருமே இல்லைன்னு ஒரே வாட்டி இவ்வளோ கமோஷன் வராதில்ல இவ்வளோ. நிச்சயமா. ஆனால் ரத்னம் சார், நீங்கள் வந்து இந்த கலெக்ஷனை எவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் பேசும்போது சொல்கிறீங்களா, ஒரு முன்னாடி எலெக்ஷன்லேயே வந்திருக்கணும், எனக்கு தெரியும், ஏன் சார் வரல இப்போ அவர்? இல்லை, டைம் வரணும், ரீசன் ஒன்றும் இல்லையா, அந்த நேரம் கரெக்டாக வரணும்ல, வரணும்னு இருந்தது, ஐடியா இருந்தது அவர். ஆனால் அந்த டைமில் தான் ரஜினி சாருமே வந்து வரதா அப்படின்றத சொல்லி எல்லோரும் இருந்தாங்க, அதனால் அந்த டைம் வரல அவர். இப்போ கரெக்டான டைம் வந்துட்டார். அவர் எல்லோரும் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து தான் மக்கள்கிட்ட வருவாங்க. அவர் வெயிட்டிங்கே மக்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட்சி அமைப்பண்ணு, அதுதான் இந்த பெரிய வெற்றி. அதுக்காகத்தான் டைம் எடுத்துக்கிட்டார் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஓட்டு போட்டதும் அப்படி தான். எல்லாருமே ஓட்டு போகிற வரைக்கும் தெரியல, ஓட்டு போட்டதுக்கப்புறம் நான் ஒரு 10-20 பேர் நண்பர்கள்ட்ட பேசுகிறப்போ, என் பையன் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஓட்டு போடவே வந்திருக்கான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர், என் பையன் வர முடியல ஆனால் கண்டிப்பாக
விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு 10 ஃபேமிலியில் இதே மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்த தடவை எப்பவும் போடுறத விட மாற்றி போட்டோங்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஒரு யங்ஸ்டர் யூத்தும் சரி லேடிஸும் சரி இந்த பசங்க பேச்சை அம்மா அப்பா கேட்டது இந்த தேர்தலில் தான். இல்லை அது வெறித்தனமாக பசங்க எல்லாமே ஓவர். யாருமே நீங்கள் அப்பா அம்மாவே சமாதானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. நீங்கள் போட்டால் அவர் தான் போடணுங்கிற அளவுக்கு உள்ள எமோஷன் ஆகக்கூடிய அளவுக்கு. தீபாவளிக்கு எல்லாம் ஹாலிடே விட்டு எல்லாம் கிளம்புவாங்களா ஊருக்கு, அந்த மாதிரி இல்லை, கூட்டமாக இல்லை கிளம்பாக்கம். இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஊட்டி போய் சேர்ந்துருக்காங்க. 4 மணிக்கு நைட்டு கிளம்பி அடுத்த நாள் 4 மணிக்கு போய் சேர்ந்துருக்காங்க. போய் 8 மணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க உள்ள காம்பவுண்டுக்குள்ளே போய். அது மாதிரி நிறைய பேர் ஃப்ளைட் ஏறிட்டோம்லாம் ஒரு ஃப்ளைட்டே போடுறான், அங்கெல்லாம் ஓட்டு போட வரோம் அப்படின்னு போடுறான். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் தாட். இல்லை டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. சார் எங்கள் வீட்டில் பையன் இருக்கான், அவன் ஓட்டு போட்டு போகிறான்ட்டு நைட்டு பஸ்ஸில் ஏறினான். காலையில் 5 மணிக்கு அவங்க ஊரில் இருக்கணும், 4 மணி வரைக்கும் பஸ்ஸில் தான் இருக்கான். ஸோ அவ்வளோ ஜாம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இல்லைன்னா கிட்ட இருக்கிறவங்க இப்போ ரீச் ஆகிட்டாங்க. கன்னியாகுமரி லாங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ ஒரு கான்ஸ்டியூன்சியில் 1000 ஓட் டிஃப்ரென்ஸ் தான் போயிடல. இல்லைன்னா அந்த 10 சீட்டு கூட வந்திருக்கும் கண்டிப்பாக. அதுதான் ஆக்சுவலி நடந்தது. விசில் புரட்சியாவே நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இது வந்து விஜய் புரட்சி, விசில் புரட்சி, விஜய் புரட்சி, விஜய் புரட்சி, விசில் புரட்சி இல்ல விஜய் புரட்சி. விசில் விஜய் யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு தொகுதியில் யார் நிற்கிறா அப்படின்னா தெரியாது. விசில தெரியுது, விஜய் தெரியுது. விஜய் அவ்வளோதான். Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கார்த்திபுரம் கோயம்புத்தூர்ஸ் 200-acre ட்ரீம் டவுன்ஷிப் பிரீமியம் பிளாட்ஸ். ஸ்வஸ்திக் விஷன் வழங்கும் தென்பதியின் இயக்கத்தில் கொடப்பாடி ஜே ராஜேஷ் நடிக்கும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் திரையரங்குகளில்.